உலக அமைதிக்கான மௌன நடைபயிற்சி என்ற தலைப்பில் உலக தியான நேர நிகழ்ச்சி 2026 ஏப்ரல் 19 வெற்றிகரமாக நடைபெற்றது. உலகளாவிய ரீதியில் பிரம்மகுமாரிகளினால் ஒவ்வொரு மாதத்திலும் 3வது ஞாயிற்றுக்கிழமை உலக அமைதிக்கான தியானம் பல வருடங்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்று நாங்கள் விசேடமாக இந்த அமைதி ஊர்வலத்தை ஏற்பாடு செய்துள்ளோம். இப்பொழுது யுத்தம் காரணமாக என்ன நடக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், உலகின் பொருளாதாரம் எப்படி போகும் என்ற பல கேள்விகளிலே மக்கள் குழம்பி அமைதியற்ற ஒரு மனோநிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே அனைவருக்கும் இந்த அமைதியின் தானம் அவசியமாக இருக்கின்றது. அமைதியின் அதிர்வுகளை பரப்ப வேண்டியது எங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்பாக இருக்கின்றது. அமைதி எங்களுடைய சுய தர்மம். எவ்வளவுக்கு நாங்கள் எங்கள் மனதிலே அமைதியை கொண்டு வருகின்றோமோ அப்பொழுதுதான் சூழலிலேயும் உலகத்துக்கும் எங்களால் அமைதியை கொடுக்க முடியும். அனைவருடனும் ஒற்றுமையான உறவு முறையை உருவாக்க முடியும். குழப்பமற்ற அமைதியான சந்தோஷமான ஒற்றுமையான வாழ்க்கைக்கு அமைதி மிக முக்கியமானதாகும். இதன் விழிப்புணர்வை கொண்டு வருவதற்காகத்தான் நாங்கள் இன்று இந்த பம்பலப்பிட்டி இந்த ரிச்வே பிளேஸிலிருந்து ஹார்மனி ஹவுஸ் தேவலை எங்களுடைய பிரம்மகுமாரிகள் நிலையம் வரையும் இந்த அமைதி ஊர்வலத்தை ஏற்பாடு செய்துள்ளோம். அதன் பிறகு அமைதிக்கான தியானம் எங்களுடைய நிலையத்திலே நடைபெறும். இதில் மொத்தம் 30 உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் வேர்ல்ட் பீஸ் வாக் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. தியானத்திற்கு பிறகு அமைதி நடை பம்பலப்பிட்டியாவிலிருந்து தேஹிவளை ஹார்மனி ஹவுஸ் நோக்கி ஆரம்பிக்கப்பட்டது. பாதையில் மேலும் சிலர் இணைந்து நிகழ்ச்சியின் ஒற்றுமையை வலுப்படுத்தினர். நடைப்பயணத்தின் போது குழந்தைகள் சுறுசுறுப்பாக கலந்து கொண்டு சுமார் 100 முதல் 115 வரை ஆசீர்வாத அட்டைகளை பொதுமக்களுக்கு வழங்கி நல்ல அதிர்வுகளையும் நல்லெண்ணத்தையும் பரப்பினர். குழு மாலை 6:45 மணிக்கு ஹார்மனி ஹவுஸை அடைந்தது. மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை தியான அமர்வு நடைபெற்றது. இதில் சுமார் 60 பேர் கலந்து கொண்டனர். இந்த அமர்வு ஆசீர்வாதங்களுடன் நிறைவடைந்து அமைதியான மற்றும் உயர்ந்த ஆன்மீக சூழலை உருவாக்கியது. மொத்த நிகழ்ச்சியும் வெற்றிகரமாக நடைபெற்று ஒற்றுமை, அமைதி மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வை பிரதிபலித்தது.